பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தைக்கு நேராய் தகப்பன் இந்த நாளிலும் நம்மை நடத்துவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவ்வளவு வசனங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 அதுதான் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எதற்கெடுத்தாலும் சாபம், எதற்கெடுத்தாலும் இது சாபமாக இருக்குமோ என்கிற ஒரு பயம். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு, எனக்கு ஃபோன் காலில் எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு வர்ற ஜனங்களில் முக்கால்வாசி பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்க எனக்கு சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையிலே எங்களுக்கு சாபம் இருக்குதாயா, இப்படிலாம் கேட்டு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுவது உண்டு. அப்போ நான் யோசிக்கும் பொழுது இந்த காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு ஒரு 7 விதமான சாபங்கள் இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அல்லது இதிலிருந்து நீ தப்பித்துக்கொள் என்று நமக்கு அறிவுறுத்துகிற 7 விதமான காரியங்கள். அதற்கு முன்பாக இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை நான் படித்து அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். இதை முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். கிறிஸ்து எனக்காக சாபமானார். எதுல? சாபத்தின் சின்னமாகிய சிலுவையிலே அவர் தொங்கி சாபமாய் மாற்றப்பட்டதினால் நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நீதிமான்களாய் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் நமக்கு விலைக்கரையும் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். எதற்காக இந்த சாபம் நம்மை விட்டு போகணும்? இந்த சாபம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லித்தரேன். எதற்காக இந்த சாபம் நம்மை விட்டு போகணும் அப்படின்னா, பைபிள் அழகா நமக்கு சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. பாருங்களேன், நம்ம எல்லாம் பிறப்புல கிறிஸ்தவங்க கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் புறஜாதிகள் தான். நம்ம ஜூட் கிடையாது, யூதர்கள் கிடையாது, நம்ம ஒரு புறஜாதி. இப்போ ஆல்ரெடி ஆண்டவர் இந்த பூமியில எதற்காக வந்தார் என்றால், புறஜாதிகளுக்கும் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் தேவன் நமக்காக சாபமானார். அப்போ கடவுள் எந்த ஒரு மனுஷனும் சாபத்திற்குள்ள இருக்கணுங்கிறத அவர் விரும்புகிறது இல்லை. அதற்கு அடுத்தது அதே வசனத்தில் படிச்சீங்க அப்படின்னா, புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ தெய்வம் நமக்கு வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிதான் இயேசு நமக்காக சாபமானார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானதினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சாபத்திலிருந்து நான் வெளியே வந்துவிட்டேன். அந்த சாபம் என்னை மேற்கொள்ளாது, அந்த சாபத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் அப்படிங்கிற விசுவாசத்தை முதலாவது உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எசேயா 53 அப்படிதான் எழுதியிருக்கிறது. அவர் சபிக்கப்பட்டவராய் சாபமாய் அவர் அந்த சிலுவையிலே அவர் தொங்கினாராம். பூமியில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்லாமல், யூத ஜனங்கள் மட்டுமல்லாமல், புறஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படிதான் இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாபம் எதனால வரும், இந்த சாபத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சாபத்தை ஜெயித்த, சாபத்தை மேற்கொண்ட, சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற
கிறிஸ்து எனக்காக சாபமானார், அந்த முள்முடியை சுமந்தார், சாபத்தின் சின்னமாகிய அந்த சிலுவையிலே அவர் தொங்கினதினால் அந்த சிலுவை புனிதமானது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நம்பிக்கையையும் முதலாவது நீங்கள் கர்த்தரை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் வெளிப்படுத்துவீர்களேயானால், அல்லது நீங்கள் அறிக்கையிடுவீர்களேயானால், இந்த சாப கதவுகளை நீங்கள் மூடிவிட அது உங்களுக்கு ஏதுவாயிருக்கும். முதலாவது, கிறிஸ்து எனக்காக சாபமானார், நான் சாபத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நான் ஆசீர்வாதத்திற்கு நேராக, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தத்தின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தான் இயேசு சிலுவையிலே சாபமானார். எனவே இன்றைக்கு விசுவாசிங்க, அந்த சாபத்தை மேற்கொள்ள, சாபத்தை ஜெயிக்க கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார். ஏனெனில் அவர் ஆல்ரெடி சாபத்தை ஜெயித்திருக்கிறார், சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்காகவே சாபமானார் அப்படின்னு பைபிள் இருக்கு, பாவமானார் அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்படிப்பட்ட சாபத்தை இவர் ஏற்றுக்கொண்டதினால் இன்றைக்கு நீங்களும் நானும், புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் அந்த நித்திய ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்படுகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நீங்கள், என் மீது இருந்த சாபம் என்னை விட்டு நீங்கிற்று என்று விசுவாசித்து பாருங்கள். சாபம் இல்லாத ஒரு வாழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து இறங்குகிறதையும் உங்களை நிரப்புகிறதையும் நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த யூடியூப்ல போடுகிற ஒவ்வொரு செய்தியையும் கேளுங்கள், அது மிகுந்த ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.